ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சாம்பார் சாதம் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு 1.5 டம்ளர் சாப்பாடு அரிசி எடுத்துருக்கேன். அதே அளவில் 3/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா அலம்பி நல்ல ஜலம் விட்டு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் காய்கறியெல்லாம் எடுத்துட்டுருக்கேன். என்கிட்ட இருக்கிற எல்லா காய்கறியும் நான் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் சக்கரவள்ளி கிழங்கு ஒரு துண்டு இருந்தது, உருளைக்கிழங்கு ஒன்று அதுவும் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். உங்கள்கிட்ட முருங்கைக்காய் கத்திரிக்காய் இருந்தால் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட இருந்தது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி. வெங்காயம் போடாமல் கூட இதை பண்ணலாம், நான் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வெங்காயம் போட்டிருக்கேன். இதெல்லாம் தேவையான பொருள். இதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுட்டுருக்கேன். அப்புறம் ஒரு குக்கரில் நெய் ஒரு கரண்டி, எண்ணெய் ஒரு கரண்டி விட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு தாளிப்பு. நான் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு வாட்டி தாளிப்பேன். இதில் வெறும் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு பட்டை மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். வேறு எந்த மசாலா பொருளும் நான் சேர்க்க போகிறதில்ல, சாம்பார் பொடியை தவிர. தாளிச்சிட்டு கறிவேப்பிலை, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின்ட்டு முதல்ல நல்லா லேட்டாக வேகிற அளவுக்கு இருக்கிறதெல்லாம் முதல்ல போட்டுடலாம். சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கையும் நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மற்ற எல்லா காய்கறியும், அதில் பீன்ஸு, கேரட்டு, மஞ்சள் பூசணிக்காய், முள்ளங்கி, கொடமிளகா எல்லாமே போட்டுருக்கேன். இதில் பட்டாணி கிடைச்சா போடலாம், முருங்கைக்காய் போடலாம், கத்திரிக்காய் போடலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். நான் இப்போ தக்காளியும் சேர்த்துட்டேன். எல்லா காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அதெல்லாம் நல்லா கலந்து வரட்டும். ஏன்னா காய்கறி வேகிறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா கஷ்டம். அதனால் ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஊற வச்ச துவரம்பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. இதை நான் இன்றைக்கி ஓப்பன் பாத்திரத்தில் தான் செய்கிறேன். குக்கர்லேயும் நீங்கள் விசில் விட்டுக்கலாம். ஆனால் நான் புளி லாஸ்ட்டில் தான் விடுவேன். அப்புறம் இந்த ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலக்கிட்டு நல்லா கல்லுப்பு, அந்த சாதத்துக்கு, காய்கறிக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு கல்லுப்பு, அப்புறம் மஞ்சப்பொடி, அப்புறம் ஒரு 5 டீஸ்பூன் சாம்பார் பொடி. இதுக்கு நான் வேறு எதுவும் தனியாக வறுத்து அரைக்கல. இந்த சாம்பார் பொடியே ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு இதுக்கு தேவையான அளவு, இப்போ 1.5னா 3 பாகம் தண்ணி வச்சுருக்கேன். 4.5 அளவுக்கு டம்ளருக்கு தண்ணி வச்சுருக்கேன் நான். அப்புறம் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் காரப்பொடியும் 1/2 டீஸ்பூன் தனியா பொடியும் போட்டுருக்கேன். போட்டு நல்லா கலக்கி அடுப்பில் ஒரு லிட்டு போட்டு மூடிடுங்க. இதை மூடிட்டு இதுக்கு தேவையான அளவு புளியை நல்லா கரைச்சி கொட்டிக்கோங்க. இந்த புளியை நான் லாஸ்ட்டில் 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் தான் அந்த புளி விடுவேன். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். முதலே விட்டுட்டா அது ஒரு மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு அந்த டேஸ்ட் பிளெண்ட் ஆகாது. நான் இப்போ அந்த ஹோல்ஸ் வழியாக ஆவி வரும் இல்லையா, சீக்கிரம் வேகணும்னு நான் அதையும் ஒரு டம்ளர் போட்டு மூடிட்டேன். அப்போ சீக்கிரம் வெந்துடும். குக்கரில் பண்ணுற மாதிரியே. நீங்கள் குக்கரில் பண்ணுறதுனா முதல்லையே புளியெல்லாம் கரைச்சி கொட்டிடணும். இப்போது இது பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இது ஆல்மோஸ்ட் வெந்து போச்சு. இப்போது நம்ம அந்த கரைச்சி வச்ச புளியையும் கொட்டி, இது கிட்டத்தட்ட 1 டம்ளர் அளவுக்கு வரும். அதனால தான் நான் முதல்ல கம்மியாக தண்ணி வச்சேன். ஸோ இப்போ இந்த புளி ஜலத்தை கொட்டி திருப்பி ஒரு கலரி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கனாலே சூப்பராக சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். இதுக்கு தனியாக மசாலாலாம் நான் மிளகாவோ தனியாவோ நான் வறுத்து அரைச்சி போடலை. சாம்பார் பொடியே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு வாட்டி எங்கள் வீட்டு சாம்பார் பொடி ரெசிபி நான் போடுறேன், பாருங்கள். ஈஸியாக, ரொம்ப சிம்பிள் தான். நிறையெல்லாம் பொருள்லாம் கிடையாது. அது எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். இப்போ கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ நான் ஒரு வாட்டி தாளிப்பேன். சாம்பார் சாதத்துக்கு என்ன தான் நீங்கள் முதல்ல தாளித்தாலும் லாஸ்ட்டில் ஒரு தாளிப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் நெய், கொஞ்சம் எண்ணெய், 2 கலந்துண்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, நல்ல ஒரு 4-5 காஞ்ச மிளகாய். இதில் நீங்கள் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம், முந்திரி சேர்த்துக்கலாம். நாங்கள் ரிச்சாக போடணுன்னா நீங்கள் இன்னும் கூட இதெல்லாம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேங்காய் இருந்தால் கூட, ஒரு கீரலாக இருந்தால் கூட தேங்காய் கூட நீங்கள் வறுத்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் போடலை. வெறும் கடுகு, காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, நல்ல 2 கொத்து கறிவேப்பிலை,
அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம், அதுவும் இந்த தாளிப்பில் போட்டு லாஸ்ட்டில் ஒரு தாளிப்பு கலரும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் என்ன தான் முதல்ல தாளித்தாலும் லாஸ்ட்டில் ஒரு தாளிப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் முதல்ல வெறும் கடுகும் 2 ஜீரகம் மட்டும்தான் சேர்த்துனேன். பட்டை 1 போட்டுனேன், அவ்வளோதான். அந்த பட்டை தான் ஒரு ஒரு ஸ்லைட்டான ஒரு இந்த ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தாளித்து இதில் கொட்டியாச்சு. சுட சுட சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுது. இது வந்து நான் எங்கள் வீட்டில் பண்ணுறது தான், சிம்பிள் தான், எல்லாருமே பண்ணுறது தான். நான் இது யாராச்சும் பிகினர்ஸ் யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் போட்டிருக்கேன். பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,